வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இப்போ 2025 நடந்த எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இது வந்து பார்ட் 27. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டீம்ஸ் ஒன் தி சீசன் 10 ஆஃப் தி ப்ரோ கபடி லீக் கன்க்ளூடட் இன் மார்ச் 2024. மார்ச் 2024 முடிஞ்ச ப்ரோ கபடி லீக்கினுடைய 10வது சீசனுடைய வெற்றியாளர் யாருன்னு கேட்குறாங்க. அது எந்த டீம்னா புனேரி பல்டன் டீம் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்போ சீசன் 11 வந்து யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படின்ற டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, பட்னா பைரட்ஸை தோக்கடிச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஹூ அமங் தி ஃபாலோயிங் இந்தியன் வந்து யூஎன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் தி இயர் அவார்ட் இன் 2023. 2023 வந்து யூஎன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா சேர்ந்த மேஜர் ராதிகா சென் அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல கொண்டு வரப்பட்ட ஆப்ரேஷன் மொனுஸ்கோ, இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணதுக்காண்டி மேஜர் ராதிகா சென் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. தயவுசெய்து இந்த 3 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து கண்டிப்பாக இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். ஏன்னா இது வந்து இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டங்களில் ஒன்று. இப்போது என்னன்னா, இன் விச் இயர் வாஸ் தி பாரதிய சாக்ஷியா பில் பாஸ்ட் இன் 2020 இன் இந்தியா. அதாவது பாரதிய சாக்ஷியா பில்லுன்னு சொல்லி ஒரு பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2024 கொண்டு வரப்பட்டது. அதான் ரீசெண்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 3 சட்டங்களை வந்து மாற்றினாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி, அதுக்கடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது 3 வந்து மாற்றினாங்க. அதை தான் வந்து என்ன பேர் கொடுத்து மாற்றிருக்காங்கன்னா, அந்த 3 பேருமே முக்கியம். பாரதிய சாக்ஷிய பில்லுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 கொண்டு வரப்பட்ட அந்த இந்திய சாட்சிகள் சட்டத்தை வந்து ரிப்ளேஸ் பண்ணி பாரதிய சாக்ஷிய பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிஆர்பிசி 1973, இதை ரீப்ளேஸ் பண்ணி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, பிஎன்எஸ்எஸ். அடுத்ததா இந்தியன் பீனல் கோட், ஐபிசி செக்ஷன் இருக்குல்லையே, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ ஐபிசின்ற 1861 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை வந்து பாரதிய நியாய சங்கீதா 2023 இந்த சட்டத்தின் மூலமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, பாரதிய நியாய சங்கீதா. ஸோ எந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரும், ஏடிபிசி கட்டாயம் வரும். அடுத்ததாக இந்த 3 சட்டம் வந்து 2023 கொண்டு வந்தாங்க. சரி, சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2024. சரிங்களா? 1 ஜூலை 2024 வந்து இந்த சட்டமெல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அடுத்ததாக the 4th Quad Leaders Summit of September 2024 was held in which place of the United States? 4வது குவாட் லீடர்களுக்கான மாநாடு, உச்சி மாநாடு வந்து எங்கே வந்து நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய வில்மிங்டன்ற நகரத்தில் தான் வந்து நடந்துச்சு. குவாட்ன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் யார் பார்த்தீங்கன்னா, 4 நாடு தான். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அப்புறம் யுஎஸ்ஏ. இந்த 4 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு பேர் தான் குவாட். சரிங்களா? இது வந்து 2023 வந்து இந்த உச்சி மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2024 யுஎஸ்ஏ நடந்துச்சு. 2023 எங்கே நடந்துச்சுன்னா, ஜப்பான் நாட்டினுடைய ஹிரோஷிமா நகரத்தில் நடந்தது. 2025 வந்து இந்தியாவில் நியூ டெல்லியில் நடக்க போகுது. அடுத்ததா, in March 2023, India rejected Johnson & Johnson's attempt to extend its monopoly in the manufacturing of which TB drug invoking section 3D of the Indian patent law. அதாவது ஜான்சன் ஜான்சன் கம்பெனி வந்து டிபியை வந்து குணப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ட்ரக் வந்து தாங்கள் மட்டுமே தயாரிக்கக்கூடிய உரிமையை வந்து எந்த இந்திய சட்டம் வந்து தவிர்த்திருக்கு, இந்தியன் பேட்டன் லா மூலமா வந்து இந்திய அரசு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, பெடாகுயிலின்ற ட்ரக் வந்து ஜான்சன் கம்பெனி மட்டுமே தயாரிக்கணுன்ற அந்த மோனோபோலி தாங்கள் மட்டுமே தயாரிக்கின்ற அந்த முடிவு வந்து இந்தியன் பேட்டன் லா மூலமா வந்து இந்திய அரசு வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பெடாகுயிலின்ற மருந்து. அடுத்ததா, நீரஜ் பிரபாகர் வாஸ் நாமினேட்டட் சேர்பர்சன் ஆஃப் தி ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி ஆஃப் டேஸ் இன் 2023. 2023 வந்து நீரஜ் பிரபாகர் வந்து எந்த ஒரு நிறுவனத்தினுடைய ரிசர்ச் அட்வைசரி கமிட்டியினுடைய சேர்பர்சனாக நியமிக்கப்பட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஐசிஏஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயில் பாம் ரிசர்ச் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசனுடைய பெடகாவி நகரத்தில் இருக்குது. இதனுடைய ரிசர்ச் அட்வைசரி கமிட்டியோடைய சேர்பர்சனாக தான் நீரஜ் பிரபாகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அடுத்ததாக, சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட தலைநகரம் எங்கே இருக்குன்னா இட்டாநகர். அடுத்ததாக, நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கர்னாலில் இருக்குது. அடுத்ததாக, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் ஆன் காட்டன் டெக்னாலஜி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. அடுத்து, who among the following introduced the Boilers Bill 2024 in Rajya Sabha in August 2024?
பாய்லர்ஸ் பில்லுன்றது, பாய்லர் நமக்கு தெரியும் இல்லையா, கொதிகலன், மிகப்பெரிய கொதிகலன்கள். அந்த ஆக்ட் வந்து, அந்த சட்டத்தை வந்து எந்த ஒரு அமைச்சர் வந்து தாக்கல் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபால யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இப்போதைய கரண்ட் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல்ன்றவர் தான். அவர் தான் வந்து இந்த பில்லை வந்து தாக்கல் பண்ணார். இது வந்து ரிப்ளேஸ் பாய்லர்ஸ் ஆக்ட் 1923 கொண்டு வரப்பட்ட பாய்லர்ஸ் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த பில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போதைய கரண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜூவல் ஓரம். அடுத்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் மைனாரிட்டி அஃபேர்ஸ் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜு. பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் வந்து ஜூவல் ஓரம். அடுத்ததான் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் யார் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்ததான் பிஎம் டாக்ஸ் யோஜனா இஸ் அசோசியேட்டட் வித் பிஎம் டாக்ஸ் யோஜனான்ற திட்டம் வந்து எதோட சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் வந்து இந்த பிஎம் டாக்ஸ் யோஜனா. இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2021 கொண்டு வரப்பட்டது. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு செயல்படும் பார்த்தீங்கன்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்படுது. அடுத்ததான் இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப் கொஸ்டின் ஆக்சுவலா. விக்யான் ஸ்ரீ நமக்கு ஏற்கனவே தெரியும், 2020 வந்து கவர்மெண்ட் வந்து சயின்ஸில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு அவார்டு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. விக்யான் ஸ்ரீ, விக்யான் ரத்னா, டீம் விக்யான், அந்த மாதிரி வந்து ஒரு 4 அவார்டு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் விக்யான் ஸ்ரீன்ற அவார்டு வந்து 2024 வந்து டாக்டர் ஆனந்த ராமகிருஷ்ணன் அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனந்த ராமகிருஷ்ணனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் எந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய டைரக்டர் தான் வந்து ஆனந்த ராமகிருஷ்ணன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்ததா இன் ஆகஸ்ட் 2024 கிரின்சன் ஜார்ஜ் வாஸ் அப்பாயிண்டட் as the director of which of the following institution. கிரின்சன் ஜார்ஜ் வந்து எந்த அமைப்பினுடைய டைரக்டர் வந்து நியமிக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா CMFRI, அதாவது சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எர்ணாகுளத்தில் இருக்கு. அதனுடைய டைரக்டராக தான் கிரின்சன் ஜார்ஜ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கார். அடுத்ததா ஸ்கில் இந்தியா மிஷன் aimed at training over 40 crore people in India in different skills by 2022 is primarily facilitated by which of the following. ஸ்கில் இந்தியா மிஷன் வந்து எந்த ஒரு நிறுவனங்களால் வந்து எந்த ஒரு அமைப்புகளால் வந்து ஆதரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அப்புறம் பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா, இந்த 2 திட்டத்தினால வந்து இது வந்து கொண்டு வரப்படுது. இந்த 2 அமைப்புனால தான் இந்த திட்டம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணப்படுது. இது வந்து இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2015 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்ததா இங்கோசி ஒகோஞ்சா இவேலா was selected for the post of the Director General of the World Trade Organization. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கோசி ஒகோஞ்சா இவேலா அவங்க வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் விமன் மற்றும் ஆப்பிரிக்கன் டைரக்டர் ஜெனரல். சரிங்களா, இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த இங்கோசி ஒகோஞ்சா இவேலா. நேற்று பார்த்தீங்களா இவங்களா வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா, இவேலா அவங்க வந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து பஜன்லால் சர்மா டு கோத் on 15th September 2023 as the Chief Minister of which of the following state. பஜன்லால் சர்மா வந்து 2023 டிசம்பர் 15 வந்து எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றிருக்கார். ஹரியானா மாநிலத்தினுடைய தற்போதைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா நயாப் சிங் தைனி. அதனுடைய துணை சிஎம் டெபுட்டி சிஎம் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் சௌதாலா. ரொம்ப முக்கியமாக அது கேட்பாங்கப்பா. அடுத்ததாக ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன். அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய தற்போதைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா மோகன் யாதவ். அடுத்து PV சிந்து வாஸ் accompanied by whom as the flag bearer of India at the Paris 2024 ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனி. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனியில் வந்து இந்தியாவுடைய கொடி ஏந்தி சென்றவங்க 2 பேர், ஆண் 1 பெண் 1. பெண்களில் வந்து PV சிந்து வந்து பேட்மிண்டன் பிளேயர். அவங்க வந்து யாரோட சேர்ந்து வந்து இந்த கொடி ஏந்திட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா சரத்குமார், தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்குமார். இவர் வந்து பேட்மிண்டன் பிளேயர். இவரோட சேர்ந்து தான் வந்து PV சிந்து வந்து இந்த தேசிய கொடி வந்து ஓப்பனிங் செரமனியில் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அடுத்து க்ளோசிங் செரமனியில் யார் கொண்டு போனாங்க பார்த்தீங்கன்னா க்ளோசிங் செரமனியில் வந்து PR ஸ்ரீஜேஷ் ஹாக்கி பிளேயர், PR ஸ்ரீஜேஷ் அப்புறம் மனு பாக்கர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து க்ளோசிங் செரமனியில் நிறைவு விழா போட்டியில் வந்து இந்தியாவோட தேசிய கொடி வந்து சேர்ந்திருப்பாங்க. அடுத்ததான் க்ளோசிங் செரமனி. அடுத்ததாக வந்து எஸ் பேங்க் இந்தியாவுடைய அஃபிஷியல் பேங்கிங் பார்ட்னர் ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக் ஃபார் டீம் இந்தியா வந்து யார் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் தான் வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் பேங்கிங் பார்ட்னர் ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக்.
அடுத்து பில்கிஸ் மீர், இவங்க வந்து ரொம்ப முக்கியப்பா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஜூரி இன் பாரிஸ் ஒலிம்பிக். பாரிஸ் ஒலிம்பிக்குடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஜூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்கிஸ் மீர். இவங்க வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.